நண்பர்களை இப்பொழுதாக நான் நின்று கொண்டிருக்கிற இடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டம் உட்பட்ட கோட்டைக்கல்லாறு என்ற கிராமத்தில் இருக்க ஒரு விளம்பர செய்தி ஒரு சொல்லத்தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது பிரதான வீதி, அதாவது சொல்ல போனால் இங்கே பக்கம் பார்த்த வேண்டாம், வடக்கு பக்கம் பார்த்த வேண்டாம், மட்டக்களப்பு போகிற பக்கம், அதாவது தென்பக்கு பக்கம் பார்த்த வேண்டாம், கல்மனைக்கு போகிற பக்கம் ஒரு முக்கியமான பிரதான வீதி. இந்த வீதியில் நான் நின்று கலத்தி கொடுக்க இந்த வீதி ஓரமாக, அதாவது கோட்டைக்கல்லாத்தில் வடக்கில் இருக்கிற தொங்கல், அந்த ஊரில் தொங்கல் ஒரு வளம் ஒன்று, மிகப்பெரிய ஒரு காணி ஒன்று வீதியாக கிடக்கு. இந்த காணியை சொல்ல போனால் இது நாலஞ்சு ஊரில் மையப்படுத்தி தான் இந்த காணி அமைச்சிருக்கு. அதே நான் சொல்கிறேன்னா இந்த கோட்டைக்கல்லாத்தில் தொங்கலில் நிற்கிறபடியா இது நாலஞ்சு ஊரை மையப்படுத்தி கிட்டத்தில் போனால் தொங்கல் இருக்கிறபடியா ஓதாஞ்சிபுரம் பக்கத்தில், அதே மாதிரி மாடூர் பக்கத்தில், அதே இருக்கிற கோட்டைக்கல்லாறு பக்கத்தில், அப்போ 3 ஊரே கிட்டத்தட்ட மையப்படுத்துது. அங்கே போனால் பெரியலாது 4 ஊரை மையப்படுத்தி கிட்டத்தட்ட இந்த காணி இருக்கு. இந்த காணி ஒரு முக்கியமான காணி. இந்த காணியை விற்க போகிறாங்க, நீங்கள் வேணுறாங்க முன்னுக்கு வந்து அதுக்குரிய அவியலுடைய இவ்வளவு விற்கிற இந்த மாதிரி காணியில் பொறுமதி என்றதை நீங்கள் அவியல விலாவரியாக பேசி தீர்த்து கொள்ளுங்க. நான் கூட காணியை உங்களுக்கு விரிவாக காட்டுறோம், வந்து பாருங்க. இந்த காணி விற்பனைக்கு உண்டு 2 துண்டுகளாகவும் பிரித்து கொடுக்கப்படும். 50 பேர் 44 78 82 72 01 40. இது லோக்கல் கோட் 07 12 64 556. கணக்கு தேவை, அது கடைசி நம்பர் 2 தான். நீங்கள் உரிமைக்களும் எடுக்கலாம். அதே சமயத்தில் 50 பேச்சா 25 பேச்சாவும் எடுக்கலாம். வாங்க காட்டுறோம். ஆனால் சொல்ல போனால் 56 பேச்சு 6 பேச்சா நாங்கள் ரோட்டுக்கு விட்டு தான் அதை சொல்லி 50 பேச்சா கருதப்பட்டது. மொத்தம் பார்க்க போனால் 56 பேச்சு 6 பேச்சு நாங்கள் விட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இந்த பரப்பை பாருங்க. இந்த வளைவா 4 ஆக்கலாம். காலப்போக்கில் அது ஒளிங்க, அது ரோட்டாகும். அப்புறம் சுத்தம் 4 பிடிக்கணும். இந்த மிட்டு மாட்டில் இப்படி போட்டு இந்த பாட்டு, அதாவது கிழக்கு மேற்காக ஒரு போடுவோம் ஓட்டா வேலியா, அதே மாதிரி வடக்கு தெற்காக வேலியை போட்டால் 4 வளவும் பிரிக்கலாம். சரியானே? நீங்கள் பார்க்கணும், இது காணி வேற இடம் மாதிரி குறைஞ்ச விலைக்கு எடுக்க இயலாது. அதே சமயத்தில் நல்ல காணி, டிமாண்டான காணி எடுக்கிறோண்டா கோட்டைக்கல்லாத்தில் கொஞ்சம் காசு கூட தான் வரும், ஆனால் தரமான காணி. என்ன காரணம் என்றால் பற்றுப்பு வளையத்திலே குறுகிய நிலப்பரப்பு கூட சனத்துவ வாழ்ற இடம் எந்த இடம் என்றால் கோட்டைக்கல்லா தான். ஏனென்றா கோட்டைக்கல்லாத்தில் சனங்கள் கூட நிலப்பரப்பு குறைய அடர்த்தியான சனங்கள். அது அந்த சனங்கள் ஓபுளவாய்த்தான் மாலூர்லையும் ஊராட்சி மடத்திலையும் குறிப்பாக சொல்ல போன டவுன்லையும் கல்லடியிலையும் அப்படி என்று போயிருக்கு. அது வர விளக்கம் இருந்தும் இருக்கிற சனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போதும் நிலப்பரப்பை விட சனத்துவம் அதிகமாகவே இருக்கு. அதன் காரணத்தினால கோட்டைக்கல்லாத்தில் நிலப்பரப்புக்கு டிமாண்ட் ஒன்று இருக்கு. அப்போ கொஞ்சம் காசு கூட தான் வரும். மற்ற ஏனைய கிராமங்களை ஒப்பிட்டு கொண்டு நம்ம இந்த காணியை கோட்டைக்கல்லாத்திர காணியை நம்ம கணக்கெடுக்கலான்றதை நான் உங்களுக்கு அழுத்தத்திருந்தமா தெரியப்படுத்துறேன். பாருங்க, மீண்டும் சொல்ல அந்த காணியை காடுங்க. இதில் காய்க்கக்கூடிய நல்ல 3 தென்னை மரம் இருக்கு. 1 2 3 4 தென்னை மரம் இருக்கு. ஒரு வெள்ளக்குழம்பா மாமரம் இருக்கு. நல்ல முருங்கை மரம் இருக்கு. வேப்ப மரம் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஒரு காலப்போக்குல நலிவடைந்த மரங்களா இருந்தா கூட இந்த மரங்களை சொல்லணும் மட்டும் தான் சொல்றேன். இன்னொரு மரம் இருக்கு. கிணறு இருக்கு. இந்த கிணறுல என்ன விசேஷம்ன்றா கல்லை தோண்டி தண்ணி எடுத்திருக்கு. வேணிய கிணறுகள் மாதிரில இது ஒரு விசேஷம். கல்லை தோண்டி தண்ணி எடுத்திருக்கு. கருங்கல்ல குட்டஞ்சி தண்ணி எடுத்திருக்கு. குடிச்சா சும்மா குடுவுலன்றிருக்கும். வெயில் காலத்துல எல்லாம் அள்ளி ஊத்துனா சும்மா என்னதை அப்படி இருக்கும். கல்லை தோண்டி ஒரு சொல்ல போனா சாதாரண கிணறு தான் என்று நம்ம கடந்து போயிடாது. ஒரு முக்கியமான கிணறு, மலையை தோண்டி கட்டப்பட்ட கிணறு, அந்த காலத்து கிணறு. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எத்தனை வருஷம் 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு மேற்பட்ட கிணறு. ஆனா இதுகள் எல்லாம் அந்த கட்டுறதுக்கு மேல புதுப்பிக்கப்பட்ட குட்டன் வாங்காத கட்டு. ஆனா இது பழைய கிணறு. அதே சமயம் உங்களுக்கு குத்திலாக்கால அந்த இருக்கு. இந்த புல்லா இந்த வீடை அப்படி வளவா காணி எடுக்கணும். அந்த இந்த குடியில ஒரு ரூம் இருக்கு. அதுக்கு ஒரு ரூம் இருக்கு. கரண்ட் வசதி இருக்கு. அதே சமயம் பைப் லைன் இருக்கு. மலசல கூடம் அது இருக்கு. வந்தா ஒரு ஆள் வந்து குடியும் இருக்கலாம். அப்படி அந்த ஒரு குடும்பம் வந்து குடியும் இருக்கலாம். பயிர் செய்யலாம். இதுல சொல்லமான கடையில் அடிக்கலாம். கிட்டத்தட்ட இதுல இந்த பரப்பை பார்த்தோம்னா 120 அடி நீளம் அடி இருக்கு. நீளம் இருக்கு. கிட்டத்தட்ட தாராளமா 10 கடை அடிக்கலாம். 120
20ல 10 கடை அடிக்கலாம். 10 அடியில் அடிச்சு போட அங்காளையும் தலைவர் இடவெளியை வச்சு 10 கடை அடிக்கலாம். இல்லை 12 இல்லை 9 கடையும் அடிக்கலாம். அப்படி அடிக்கலாம், 10 அடிக்கலாம். 10 கூட அடிக்கலாம், கூட அடிக்கல. அப்படி அடிக்கலாம். பின்னுக்கு முன்னுக்கு கடையெல்லாம் கட்டி போட்டு பின்னுக்கு 2 வளவாக்கி மீண்டும் 2 வளவாக்கி ஒரு வளவா கொடுக்கலாம். அல்லது 4 நாங்கள் வேறு ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி 4 வளவா கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இதை உங்களுக்கு சொல்றேன். மீண்டும் கூட நான் சொல்லிக் கொள்றேன். அந்த உங்களுக்கு சொன்ன டெலிஃபோன் நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. முக்கியமாக அந்த முதலாவது நம்பர் நான் தெரியப்படுத்துறேன். அதுக்கு நீங்க டயல் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு தொடர்பு எடுக்க முடியலாட்டி நீங்க கடைசியா சொன்ன 077126455 அந்த நம்பருக்கு அடிங்க. அதுக்குரிய தொடர்பு கூட அதுக்குள்ள என்ன முறையில் அதை வெளியே பேசுகிறது, என்ன ஒரு ஆரை சந்திக்கிறது, ஆர்கிட்ட சொல்லி இதை எழுதி கொள்றதுன்றத உங்களுக்கு விராவரியா சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று மறவா உங்கள் அன்பு செல்வேஸ் ஒளிப்பதிவாளர் சோபியோடு.